குழம்பு வைக்க போகிறோம். நெத்திலி மீன் குழம்புக்கு வந்து ஒரு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பாதி மீன் வறுக்க போகிறோம், பாதி மீன் வந்து இது பண்ண போகிறோம், குழம்பு வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகாப் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் லெமன் இதை புழிஞ்சு வச்சு இது பண்ண போகிறோம். புதினா இருக்குல்ல வீட்டில், நம்ம வீட்டில் இல்லை இருக்குது, என்ன டப்பாலா இப்போ இதை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மாமா பாருங்கள், நம்ம நெத்திலி மீன் வறுவலுக்கும் குழம்புக்கும் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், லெமனு எல்லாம் போட்டு பிழிஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இதை வந்து எப்படி வறுக்கிறோம் குழம்பு வைக்கிறோன்றதை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்றத. இப்போ நம்ம அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா செவக்க விடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு கட்டி வச்சு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம். இதை வதக்கிட்டு இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துலாம். வெங்காயம் வதக்கிட்டு வரும் பாருங்கள். நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதங்கட்டோன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்றப்ப அப்படி தேவாமிர்தமாக இருக்குங்க. ஏங்க மீன் குழம்புங்க, நெத்திலி மீன் குழம்புங்க வாங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டிங்கன்னா ஓடி வந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். என்ன பண்ணுறது பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மீன்லேயே கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துருக்கோம். இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு வந்து திட்டமாக மிளகா பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சிம்பிளான டேஸ்ட்டான நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம மீனை நெத்திலி மீன் பாருங்கள், சுளையா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நெத்திலி மீன் குழம்பு.